அனைவருக்கும் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர். இந்த வாரம் தி. ஜானகிராமன் கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தி. ஜானகிராமன் கும்பகோணம் எழுத்துப்பட்டறையிலிருந்து உருவானவர் என்று சொல்லலாம். கோபா ராஜகோபாலன், எம்.வி. வெங்கட்ராமன், கரிச்சான் குஞ்சு போன்ற எழுத்து மேதைகளினுடைய நகரமான கும்பகோணத்திலிருந்துதான் தி. ஜானகிராமனும் எழுத வந்தார். அவருடைய கதைகளில் கோபா ராஜகோபாலனுடைய பாதிப்பு என்பது இருக்கும். அவர் கதைகளில் யதார்த்த சம்பவங்களின் மீது கலையினுடைய அழகை மீட்டுகிறார். அந்த கலையின் மீட்டப்பட்ட கலை நமக்கு மிக அழகானதாக, மனித மனதின் அத்தனை விகாரங்களையும் காட்டுவதாக அமைகிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜானகிராமனுடைய பசி ஆறிற்று என்ற சிறுகதையை இன்று பார்க்கலாம். மணி 12 போது, சீக்கிரம் வாங்க என்று மத்தியான பூஜைக்கு நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போகும் புருஷனுக்கு பின்னால் கத்தினாள் அவள். அவள் சத்தம் போட்ட சத்தத்தில் குரல் விரிந்து விட்டது, பிசிறி விட்டது. புகைந்து புகைந்து இருமி நெஞ்சு கமறி 2 சொட்டு ஜலம் கூட கண்ணில் வந்து விட்டது. என்ன என்று திரும்பி புருவத்தை உயர்த்தி கொண்டு கேட்டார் சாமிநாத குருக்கள். நாசமா போச்சு அப்படின்னு மெதுவாக சொல்லிக்கிட்டே முற்றத்தில் வச்சிருந்த முற்றத்தில் வந்திருந்த வெயிலையும் நிழலையும் காட்டி நேரத்தை ஜாடை காட்டினாள் அகிலாண்டம். ஓ, நாழியாயிடுத்துன்னு சொல்கிறையா? இதோ வந்துடுறேன் என்று அவர் பதில் சொல்லிவிட்டு கிளம்பினார். சாலப்பறை வழியாக அடுத்த வீட்டில் பேசுவது காதில் விழுந்தது. ஏங்கா, ஏன் இவ்வளவு மெதுவாக பேசுகிற? அடுத்த வீட்டு அம்மாமி அப்படின்னு பக்கத்தில் இருந்து குரல் கேட்குது. அதுக்காக அவள் வருத்தப்படலை. அதை மாதிரி எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க. டமார செவிட்டுக்கு மாலை போட்டுட்டு இதையெல்லாம் சட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி வேலை நடக்கும்? அதை பற்றி அவள் கவலைப்பட்டதே இல்லை. அவள் கவனத்தை இழுத்தது அந்த குரல் புதுசாக இருந்தது தான். பக்கத்து வீட்டு ருக்மணி மாமியினுடைய தம்பி வரப்போகிறான்னு நேற்றுக்கே சொல்லியிருந்தாள். ஒருவேளை பேசுனது அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறா அகிலாண்டம். கொஞ்ச நேரம் கழித்து, நான் காவேரிக்கு போய் குளிச்சுட்டு வரேக்கா அப்படின்னு அவன் சொல்கிறது காதில் கேட்குது. உடனே அகிலாண்டத்துக்கு இருப்பு கொள்ளாமல் வாசலுக்கு ஓடி போய் பார்க்குறான். வாசலுக்கு வந்த அவன் இடுப்பில் இருந்து பொடிமட்டையை எடுத்து ஓட்டு சாய்ப்பில் சொருகிட்டு அவளை திரும்பி பார்க்குறான். அகிலாண்டம் நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரியுது. அவள் உடனே டக்குன்னு உள்ளே வந்துடுறான். அகிலாண்டம் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தயங்கி நின்று திரும்ப வெளியே போய் பார்க்கலாமா அப்படின்னு அவளுக்கு யோசனையாக இருக்குது. கடைசியில் மனசை வாசல் பக்கமே திருப்பி விடுறா. மறுபடியும் போய் நிலைப்படிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவனை பார்க்குறா. அவனை காணலை. சோப்பு பெட்டியை ஆட்டிக்கிட்டே அவன் வேகமாக தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவளுக்கு தான் செஞ்சது தப்புன்னு தெரியுது. வேறு என்ன செய்கிறது? பைத்தியக்கார பெண் ஜென்மம் இந்த சமயத்தில் என்ன செய்யும் அப்படின்னு அவளை நொந்துக்கிறா. அவன் திரும்பி வரட்டும், இங்கே நின்று அவன் திரும்பி வரும்போது பார்க்கலாம். அவன் திரும்பி வரும்போது அவனுடைய சந்தேகத்தையும் பயத்தையும் போக்கிடலான்னு இவ தீர்மானிக்கிறான். மேலே வீட்டில் இருக்கிற எல்லாருமே அழகுதான். ருக்மணி அம்மாமிக்கு 40 வயசு ஆன மாதிரியே தெரியாது. கன்னமும் காலும் பட்டு போல துடைத்து விட்ட மாதிரி இருக்கும். தம்பியும் அப்படித்தான் இருக்கான். காலேஜில் படிக்கிறானா, சிரிக்க பேசுவானா. ஓடுற பாம்புக்கு காலை என்ற வயசு. ரொம்ப புத்திசாலின்னு அம்மா ருக்மணி சொல்லுவாங்க. எப்படி இருந்தால் என்ன, இதையெல்லாம் நினச்சி என்ன பிரயோஜனம்? கவைக்கு உதவாத ஆசை அப்படின்னு அகிலாண்டம் நினைக்கிறா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்த ஊரில் எதிர் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருந்தான். அவன் பார்த்த பார்வை என்ன கொடுமை! விழுங்கி பார்த்துட்டு கடைசியில் அவன் ஊருக்கு போயிட்டான். பிறகு ஆளையே பார்க்க முடியல. இந்த டமார செவிட்டுக்கு வாழ்க்கப்பட்டாச்சு. குருக்கள்
குருக்கள் பெண்ணு குருக்களுக்கு தான் வாழ்க்கப்படணும் அப்படின்னாலும் அப்பாவுக்கு இந்த பூமண்டலத்தில் வேற ஒரு மாப்பிள்ளை கூடவா கிடைக்கல. கட்டை குட்டையாக கல் மாதிரி உடம்பு, காதில் கடுக்கன், ஏதோ தெரியல, காதுக்கு கேட்காத காதுக்கு கடுக்கனை வேற மாட்டிக்கிட்டு அலையிறாரு. கல்யாணமானதில் இருந்து ஒரு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல பேசணுங்கிறதே இல்லை. 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே கண்ணு புதுங்கிடுது, தொண்டை உடஞ்சி போயிடுது. அவளோட குரல் எப்படி இருக்கும்னே அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு பரவச நிலையில் அடங்கிய குரலில் பேசுகிற ஒரு ரகசிய பேச்செல்லாம் அவளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனோட பேசி பேசி இவளுடைய தொண்டையே பெருசாகிருச்சு. பிறந்த ஊருக்கு போனால் கூட, ஏண்டி இப்படி கத்துற, மெதுவாக பேச, ஊர் முழுக்க கேட்கணுமா அப்படின்னு அவளோட தங்கையும் தமக்கையும் அக்காவும் சொல்கிறாங்க. ஓடி போ, அத்திம்பேருக்கு நீங்கள் மாலை போட்டிருந்தா தெரியும், அவர் காதுகிட்ட பீரங்கி வெடித்தா கூட நெருப்பு பூச்சி கிழிக்கிற மாதிரி தான் அவருக்கு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சமாளிப்பா. ஆனாலும் கூட அவளுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. எவ்வளவோ பேர் செவிட்டு புருஷனோடையும் செவிட்டு மனைவியோடையும் அந்யோன்யமாக தாம்பத்தியம் நடத்தத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவளுக்கு மட்டும் என்ன பிரியம் இல்லாமலாம் இருக்குது. ஆனால் எல்லாம் இருக்குது, ஆனாலும் குறை தானே. போன வருஷம் எதிர் வீட்டில் ராதா கல்யாணத்தை போது மதுரை மணி சங்கீத கச்சேரி நடந்தது. கூட்டத்துக்கு நடுவில் அவள் புருஷனும் உட்காந்துருந்தான். பக்கத்தில் வாயை பொழந்து ஆகாரம் போட்டுக்கிட்டு மெய்மறந்தவர்களை அப்படியே ஜடம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். நடுவே பெரிய வீட்டு வாயாடி கிட்டுச்சாமி கச்சேரி எப்படி அப்படின்னு அப்படி கண்ணை சிமிட்டி அவங்ககிட்ட ஜாடை காட்டிக்கிட்டு இருந்தான். பெண்களுக்கு மத்தியில் உட்காந்துருந்த அகிலாண்டத்துக்கு ரொம்ப துக்கமாகவும் ஆத்திரமாகவும் இருந்தது. காது தான் கேட்காதே, இது ஏன் நடு கச்சேரியில் உட்காந்துக்கிட்டு அசட்டுத்தனத்தை வெளியே காட்டுவானே அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அவள் புருஷன் கையை பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனால் என்ன செய்ய, கச்சேரி நடக்கிறதுக்கு பெஞ்சுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தான் அந்த ராஜம். அவன் தான் அந்த வீட்டுக்காரரோட பையன். 20 வயசு இருக்கும். எங்கேயோ மீரட்டில் மிலிட்ரியில் உத்தியோகம் பார்க்குறான். ராதா கல்யாணத்துக்காக லீவ் எடுத்துகிட்டு வந்திருந்தான். நல்ல சாரீரம் அவனுக்கு, குரல் வளம் அவனுக்கு, நல்லா பாடுவான். அகிலாண்டம் பாடகரை பார்க்க பிரம்ம பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் கண்ணு தலையாட்டி பொம்மை மாதிரி திரும்ப அந்த பையன் ராஜத்தின் மேலேயே திரும்பி வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு 2 நாளைக்கு அகிலாண்டத்துக்கு எதுவுமே ஓடலை. தேனி மாதிரி அவனோட ஞாபகமே அவளுக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. ஏதாவது ஒரு சாக்கை சொல்லிக்கிட்டு எதிர் வீட்டுக்கு ஒரு மணி நேரத்தில் 7 தடவை போக ஆரம்பித்தா. போகும்போது ராஜா ஊஞ்சலில் உட்காந்துருந்தான். மாமி, சற்று எறும்பு வடிகட்டியை கொடுங்களேன், இதோ தந்துடுறேன் அப்படின்னு அகிலாண்டம் போய் வாங்கிட்டு வருவா. திரும்ப போய் ஒரு ஜோட்டி ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை நினச்சி திருப்பி கொடுத்துட்டு வருவா. திரும்ப வரும்போது, ஏண்டி அகிலம் தேங்காய் உரிக்கிற பாறை வச்சிருக்கியா, திரும்ப கொடுத்துட்டியா நீ அப்படின்னு ராஜத்தோட அம்மா கேட்பா. உடனே திரும்ப மறுபடியும் அவள் ராஜத்தை பார்த்துக்கிட்டே அகிலாண்டம் திரும்ப போய் இதோ கொண்டு வரேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா. இப்படியே போய் வந்துக்கிட்டே இருந்தா. அப்போ வெத்தலை இருக்கா மாமி அப்படின்னு அகிலாண்டம் கேட்க, ராஜத்தோட அம்மா, அந்த பையனோட அம்மா, அந்த மாமிக்கு வெத்தலை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க புழக்கடைக்கு. அவன் அலமாரியில் இருந்து வெத்தலை பாக்க எடுத்து கொடுக்கும்போது அவன் நிமிர்ந்து ராஜத்தை பார்க்குறான். அந்த ராஜத்தை பார்த்து அவள் கையில் வெத்தலையை கொடுக்கும்போது அவள் கையை தொடுறான். உடனே ராஜத்துக்கு பட்டன்னு வருது, நடுங்கிறா. உடனே வேகமாக அவள் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் புருஷன், அவருடைய கணவர், அவள் காப்பி போட்டாச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது, மாட்டுக்கு தண்ணி காட்டலை, பால் கறக்கலை, பசுமாடு ரொம்ப சோர்வாயிட்டு. உடனே வேகமாக போய் அதை கவனித்து பாலை கறந்து அடுப்பை ஊற்றி காப்பி போட்டு சர்க்கரை டப்பாவை திறந்தா அங்கே சர்க்கரை இல்லை. உடனே சர்க்கரை வாங்கிட்டு வந்துடுறேன்னு அவன் பக்கத்தில், கணவனுடைய பக்கத்தில் போய் ஒரு கர்ஜிச்சிட்டு திரும்ப எதிர் வீட்டுக்கு ஓடுறா. அங்கே ராஜம் நிற்கிறாப்புல. உடனே அவங்ககிட்ட கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே அவன்
காப்பி கலந்தேன், அப்போ தான் சர்க்கரை இல்லைன்னு தெரிஞ்சது, ஒரு கரண்டி சர்க்கரை வேணும் அப்படின்னு ராஜத்தோட அம்மாட்ட கேட்குறா. உடனே இருமா அந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ராஜம் வந்து வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கான் பையோட. எல்லாம் ஒன்றும் மறக்கலையாடா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஒன்றும் மறக்கலை அப்படின்னு ராஜன் சொல்கிறான். போன உடனே லெட்டர் போடு, வாரம் ஒரு கடுதாசி போடணும், உன் சௌரியப்படி தான் எழுதணும்னு நினைக்கக்கூடாதுன்னா எனக்கு கவலையாயிரும் அப்படின்னு அவனோட அம்மா சொல்கிறா. சரி நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவன் போட்டா தானே அப்படின்னு ராஜத்தோட அம்மா அண்ணன் அப்பா சொல்கிறாரு. சொன்னது போடுறம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தனிமைக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் தயாராகி கிளம்பி போய்கிட்டு இருந்தான் ராஜம். அப்போ தான் வந்து திரும்பி வந்த அம்மா, இதை வாங்கிட்டு போ, சர்க்கரை வாங்கிட்டு போமா, திரும்பி போறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குடிடி, ஒரு கரண்டி என்ன அப்படின்னு ராஜத்தோட தகப்பனார் சொல்கிறாரு. ஏன்னா நல்ல சகுனம்னு அவர் நினைக்கிறாரு. உடனே ராஜன் கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவன் பெட்டியை எடுத்துகிட்டு வாசலுக்கு போய் ஒரு நிமிஷம் தயங்கி நிற்கிறான். போயிட்டு வரம்மா, அந்த மாமிக்கிட்டேயும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறாண்டி அப்படின்னு அகிலாண்டத்துக்கு ராஜத்தோட அம்மா அந்த செய்தியை அனுப்புகிறா. சரி அப்படின்னு அகிலாண்டம் அந்த வேதனையை அடக்கி புன்சிரிப்போட சொல்கிறா. உடனே வாசலுக்கு வந்துடுறா. வாசலுக்கு வந்த உடனே பார்த்தியா, ஊஞ்ச பலகையில் வச்சுருந்த புத்தகத்தை மறந்துட்டேன் அப்படின்னு ராஜன் சொல்கிறான். உடனே நான் போய் எடுத்துகிட்டு வரேன்டா என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு அப்பா. அம்மா ஒரு கிராம்பு கொண்டு வாயேன் அப்படின்னு அந்த பையன் ராஜன் சொல்கிறான். அம்மாவும் உள்ளே போயிட்டாங்க. வாசலில் வண்டிக்காரனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனும் மாட்டு சலங்கையை சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிற பாவனையில் அகிலாண்டத்தை பார்த்து தலையாட்டுறான் ராஜன். தன்னிடம் தனியாக சொல்லிக்கிறதுக்காக தான் அவன் இவ்வளோ சிரமப்பட்டான்ங்கிறத பார்த்த உடனே அகிலாண்டத்துக்கு பெருமை தாங்கலை. கண்ணில் பொங்கி வர்ற கண்ணீரை அப்படியே அடக்கிக்கிட்டே தலையாட்டுறா. கிராம்பும் புஸ்தகமும் வந்துருச்சு, சலங்கை ஒலி கேட்குது. ஒரு நிமிஷத்தில் வாசல் வெறிச்சோடியிருச்சு. கண்ணை தொடச்சிக்கிட்டே அகிலாண்டம் அவளோட வீட்டுக்குள்ளே போகிறா. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. அவள் எதையோ பறிகொடுத்த மாதிரி மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குது. சாயந்தரம் வேலைக்காரி வந்தபோது அவகிட்ட ஏதோ சொல்கிறா, கத்துறா. உடனே அவள் வந்து எத்தனை நாளைக்கு நீ சொல்கிறது சொரணை கட்டவளே, இப்படி துவைக்காதன்னு, சோறு தான் திங்கிறியா, இது என்ன வேலை அப்படின்னு. என்னம்மா கழுத குதிரைங்கிற, என்ன மானங்கட்டு போயிட்டேன், நான் குசாமல் அடுக்கிறிய, மானங்கட்டவன்னு இந்த பேச்சுக்கு அந்த மவராசன் புருஷன் பூசம் பண்ணுறானே அந்த ஆண்டவன் தான் உன்னைய கேட்கணும். ஐயா இதென்னாடி பேச்சு, சேச்சி பதில் பேசாத. சரிதாம்மா பேசாமல் ஏறி, ரொம்ப நல்லா பேசிட்ட பாரு, கணக்கை பார்த்து காசை விட்டுறி, மானங்கட்ட வேலையும் சங்காத்தமும் உனக்கு வேணாம், நீயும் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி படலை திறந்து பின்பக்க கதவை திறந்து வெளியேறி போயிடுறா. உடனே அவளுக்கு இருந்த படபடப்பு இது எல்லாத்தையும் ஓஞ்சதும் அகிலாண்டம் நடந்ததை நினச்சி அப்படியே கண்ணீர் விடுறா. கொஞ்ச நாள் ஊருக்கு போய் இருந்துட்டு வரலாம்னு ஒரு 15 நாள் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு ராஜத்தை மறந்துட்டா. ஆனால் இப்போ அந்த இடத்துல அடுத்த வீட்டு ருக்மணி மாமியினுடைய தம்பி வந்திருக்கான். ஒரு 15 நாள் லீவு தானா, பரவாயில்ல, 15 நாள் லீவுக்கு தான் அவன் வந்திருக்கானா, பரவாயில்லைன்னு நினைக்கிறான். அவளுக்கு தான் தெரியுமே அவளோட அதிர்ஷ்டம் எப்படின்னு அப்படின்னு சொல்லி உடனே அவளுக்கு வந்து புருஷன் வந்து பக்கத்தில் நெய்வேத்திய பாத்திரத்தோடு வந்து நின்னதே தெரியலை. என்ன யோஜனை பலமாக இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். ஓ ரொம்ப நாளி ஆயிடுச்சா, பசி துடிக்கிறதாக்கும் அம்பாளுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. செவிடனுடைய அந்த சிறு குரலில் எவ்வளவு பரிவு, எவ்வளவு கனிவு, எவ்வளவு நம்பிக்கை, என்ன நிர்மாயமான நிர்மலமான பார்வை. வெயிலில் கால் பொரிய நடந்து விட்டு வந்த அந்த கருத்த தேகம் வேர்த்து விறுவிறுத்து ஒழுகிக்கிட்டு இருக்கு. ஜன்மத்திலேயே கோபத்தை அறியாத கண்ணும் உதடும் வழக்கம் போல புன்சிரிப்பில் மலர்ந்திருக்கு. இதை விட என்ன வேணும் அப்படின்னு அகிலாண்டம் மயங்கி போனாள். சிரிச்சுக்கிட்டே நெய்வேத்திய பாத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவ்வளவு அன்பை காட்டிய விதியை உள்ளே அழைச்சிட்டு போய் கதவை தாளிட்டு அந்த உடல் வேர்வையை துடைத்தாள். அவர் கணவர் இலையில் உட்கார்ந்து சாப்பிட்ட போது அவளுக்கு எல்லா பசியும் தீர்ந்து விட்டது.
அவ்வளவுதான் கதை. இனி அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.